நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜோசப், அவங்க எதுக்கு நம்ம வண்டியை நிறுத்துறாங்க? தெரியல சார், நான் போய் பார்க்குறேன். ஹலோ, யார் நீங்க? வண்டியை ஓர விடுங்க, நாங்க போகணும்ல. எங்கடா உன் முதலாளி அந்த ஜேபி? யாரா நீங்க? என்ன வேணும்? எங்களுக்கு நீதாண்டா வேணும். சார் மேல கை வைக்கிறேன். சார், சார் எதுவும் பண்ணாதீங்க. சார், சார் விடுங்க சார், விடுங்க சார். சார் வண்டியில் ஏறுங்க சார். சார் ஏறுங்க. ஓடுங்கடா. ஏய் ரகு, வண்டி எடு. வந்துடா. சார், என்ன சார் ஆச்சு? வண்டியில ஏத்து. ஏறுங்க சார், வண்டியில் ஏறுங்க. வண்டியில் ஏறுங்க சார். சீக்கிரம் வண்டி எடு. உட்காருங்க. வேகமா வேகமா வண்டி எடு. ஹாஸ்பிட்டலுக்கு போ. வண்டி எடுக்கிறேன். என் அப்பாவை ரகுமாமா குத்துனாருன்னு சித்தி சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, நான் அதை நம்பவே மாட்டேன். ரகுமாமா எப்பவும் அப்படி பண்ண மாட்டாரு. ரகுமாமா? ஆமா இந்து. யாரு சார்? யார் என்னோட ரகுமாமாவை? யாருன்னு தெரியல. அங்க கொலை பண்ண வந்தவங்க என்னதான் குறி வச்சு வந்தாங்க. அந்த நேரத்துல ரகு அங்க வந்ததுனால என்ன காப்பாத்துற முயற்சியில ரகுக்கு கத்தி குத்து விழுந்துருச்சு. கொஞ்சம் சீரியஸான நிலைமை தான் ரகுக்கு. கடவுளே. உனக்கு தெரிவிக்கிறதுக்காக நான் நிறைய டைம் கால் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃபா இருந்தது. இங்க ஃபோன் யூஸ் பண்ண கூட யாரும் உனக்கு அனுமதி தரலையா? இங்க இவளுக்கு போனுக்கான அவசியம் இல்ல. ஏண்டி, கடைசியில ரகுவோட நிலைமை இப்படிதான் ஆகும்னு நான் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? அவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் கத்தி குத்து வாங்கி படுத்த படுக்கையா இருக்கான். இன்னும் அனுபவிப்பான். ஏண்டி சுமதி, ரகு குத்து வாங்கிட்டு சீரியஸா படுத்துட்டு இருக்க நிலைமையில நீ இப்படி பேசிட்டு இருக்க? பேசட்டும்பா. அவர் மயக்கமான நிலையில இருக்கும்போது அவரால கேட்க முடியாதுன்னு தான் சித்தி இவ்ளோ தைரியமா பேசிட்டு இருக்காங்க. அவரோட முகத்தை பார்த்து சொல்ல முடியுமா பாருங்க. ஐயோ, மத்தவங்க முகத்துக்கு நேரா என்ன வேணா சொல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சுமதி, நீங்க இந்துவா ஃபோன் பேச அனுமதிக்காம இருக்கிறது சரியில்லை. ஆஹா, இந்து இந்த வீட்டுல இருக்கான்றதுனால அவளோட சுதந்திரத்துல தலையிடறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஐயோ, இவளுக்கு மொபைல் போன் கொடுக்க நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க போல. முன்ன மாதிரி இப்பெல்லாம் போன்ல என்ஜாய் பண்ண முடியறதில்ல போல இருக்கு. சித்தி, நீங்க இவரை பார்த்து இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சே, நிறுத்தடி. நீ யாரடி எனக்கு அட்வைஸ் பண்ண? பொட்னி கிடக்காம உயிர் வாழணும்னா உள்ள போய் வேலைய பாரு. உள்ள போடினா. நீங்க வந்த வேலை முடிஞ்சதல, நீங்க போலாம். சுகுமாரா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரகுவை பார்க்கறதுக்காக இந்துவை கூட்டிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். இவளை இந்த வீட்ல இருந்து நான் வெளியே அனுப்ப மாட்டேன். ஜேபி சார், வந்த வழியிலேயே போறீங்களா? நான் சுகுமாரன்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன்.
இந்து போணுமா வேண்டாமான்னு சுகுமாரன் சொல்லட்டுமே. சுகுமாரன் தானே இந்துவோட பாதுகாவலன். சுகுமாரன் கிடையாது, நான் தான் இவளோட பாதுகாவலர். இவளோட கார்டியன் நான் தான். இவளோட எல்லா விஷயத்திலயும் முடிவெடுக்கிறது நான் தான். சார், நான் ரகு மாமாவை பார்க்கணும், பார்த்துதான் ஆகணும். யார் எதிர்த்தாலும் நான் உங்க கூட வருவேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வரேன். ஏண்டி, நீ அந்த அளவுக்கு ஆயிட்டியா? என் அனுமதி இல்லாம இங்க இருந்து போயிடுவியா? அத நானும் போகிறேன்டி. போடி, போடி உள்ள. ஏய் சுமதி வேண்டாம், சொன்னா கேளு, விடு அவளை. போடி. என்ன சித்தி, ஏய் இங்க ஏறி. விடுங்கன்னு சொல்றேன்ல. சார், சுமதி இந்து ரூம்ல வச்சு பூட்டு போட்டா. சுகுமாரன், உங்களோட பொண்டாட்டியை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நீ எல்லாம் என்னைய ஆம்பளை? ஆம்பளைங்க இவ்வளவு தரம் தாழ்ந்து போகக்கூடாது. உன்னோட வார்த்தைக்கு இந்த வீட்டில் ஒரு மதிப்பு இல்லைங்கிறதுனால தான் உன்னோட பொண்டாட்டி இந்த அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனா எனக்கு சுமதியை கண்டு எந்த பயமும் கிடையாது. இந்துவை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போக எனக்கு தெரியும். இத இனிமேல் நான் அனுமதிக்க மாட்டேன். இந்துவை பூட்டி போடுறதுக்கு நீங்க யாரு? அவளை திறந்து விடுங்க, திறந்து விடுங்க. அவளை திறந்து விட சொல்ல நீங்க யாரு? திறந்து விடுறதுக்கு எனக்கு இப்ப மனசு இல்ல. நீங்க இப்ப உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் சுமதி. சுமதி, அந்த கதவை நீங்க திறக்கலனா கதவை உடைச்சு நான் இந்துவை வெளியில கூட்டிட்டு போயிருவேன். கதவை திறன்னு சொன்ன. என் வீட்டுக்குள்ள வந்து நீங்க அக்கிரமம் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏய் சுமதி, நீ அந்த சாவி என்கிட்ட கொடு. சாவி உங்ககிட்ட கொடுக்க இப்ப எனக்கு மனசு இல்ல. இத பாருங்க, இங்க நின்னு டிராமா போடாம உள்ள போய் ஏதாவது வேலையை பாருங்க. அடியே, சாவியை கொடுன்னு சொன்னேன். போய் வேலையை பாருங்க. சாவியை கொடுறி. நீங்க என்ன அடிச்சிட்டீங்கல்ல, உங்களை நான் சாவியை கொடுன்னு சொல்றேன்ல. படி உள்ள. வேண்டாம் சொல்லிட்டு இருக்க. சார், உங்க கூட இவ வருவா. நீ போய் ரெடி ஆகுமா. உன் அப்பா சொல்றேன். போமா. ரகு மாமா, என்னம்மா இந்து, என்னம்மா இது? அழாத. ரகு ஒன்னும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகல. அவன் ரெக்கவர் ஆகி வருவான். இறைவன்கிட்ட வேண்டிக்கும். சார், என் ரகு மாமாவை நான் இந்த நிலைமையில பார்த்ததே இல்ல. ரகு மாமாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு எதுவுமே ஆகாதுன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் ரகு மாமா தமாஷா என்கிட்ட சொல்லுவாரு, அவரோட வாழ்க்கையில பெரிய ஆயுசு இல்லைன்னு. இப்ப என் ரகு மாமாவோட நிலைமையை பாத்தீங்கல்ல. இந்து, அழாத. நீ இப்படி அழுதேன்னா அவன் உடனே ரெக்கவர் ஆயிட முடியுமா? ரகுவை சரியான நேரத்துல சரியான இடத்துல கொண்டு வந்து நான் சேர்த்துட்டேன். அவனுக்கு ஒன்னும் நடக்கலைன்னு நீ நிம்மதியா இரு.
மிஸ்டர் ஜேபி, ரகுக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? அப்சர்வேஷன்ல இருக்காரு. அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியல. இனி இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு டாக்டர்? இங்கே ஏதாவது அசௌகரியம் இருக்குன்னா நான் ரகுவை வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போட்டுமா? என்னவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. காரணம், உள்ள இருக்கக்கூடிய ரகுவோட உயிர் எங்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டது. இதுக்கப்புறம் நாங்க எதுவும் பண்ண முடியாது. ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அப்புறம் பிளட்டும் அதிகமா லாஸ் ஆயிருக்கு. அதனால பிளட் டொனேட் பண்ண ஆள் வேணும். ரகுவோட குரூப்பு ரேர் குரூப் ஏபி நெகட்டிவ். அந்த குரூப்ல இருக்க 2 பேர் எங்க டோனர் லிஸ்ட்லயே இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஊர்ல இல்ல. வேற ஒரு ஆளை தான் நீங்க சீக்கிரமா கொண்டு வரணும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ரகுமாமாக்கு பிளட் கொடுக்க ஆள் தேட வேண்டாம். நானே இருக்கேன். என் பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தான். தேங்க் காட். அப்ப நம்ம லேட் பண்ண வேண்டாம். உங்க பிளட்டே கொடுங்க. பிளட் பேங்க்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. பிளட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். எப்பவுமே ஒரு ஆள் இங்க இருக்கணும். ஓகே? நான் இங்கே இருக்கேன் டாக்டர். ஓகே? நல்ல வேலை, இந்துவோட பிளட் குரூப் சேமா இருக்கிறது பாக்கியம். இல்லைன்னா ரகுவோட நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆயிருக்கும். எனக்கு இப்போ என் மாமா உயிரை காப்பாத்துறது தவிர வேற எந்த லட்சியமும் இல்ல சார். அவர் உயிர் பொழைக்கணும். நம்ம ரகுவை கண்டிப்பா காப்பாத்துவோம். அதுக்கு உண்டான எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். உங்களோட நல்ல மனசுக்கு நன்றி. ஆனா ரகுமாமா கொத்துப்பட்டு இப்படி கிடக்கும்போது சில விஷயங்களை நானும் கத்துக்கிட்டேன். யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மாமா உடனே அங்க போயிடுவாரு. இப்போ அவருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நம்ம 2 பேரை தவிர யாருமே அவரை தேடி வரல சார். இப்ப ரகுமாமா என்ன மாதிரியே ஒரு அநாத ஜென்மமோன்னு தோணுது. ஆனா அவரை இப்படி தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன் சார். நான் கூடவே இருப்பேன் அவரை பாத்துக்கிறதுக்கு. அப்படின்னா ரகுவை தான் குத்துனாங்களா? அட ஆமாமா, நாம 2 பேரும் நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேற ஒண்ணுமா. அவங்களோட தாக்குதலுக்கு முன்னாடி ஜேபி நூல் இடையில தான் தப்பிச்சிருக்கான். மறுபடியும் அந்த ஜேபி நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவங்கள ஜேபிய குத்த சொன்னா ரகுவை குத்திட்டு போயிருக்கானுங்க. ஆமா, ரகு அந்த நேரத்துக்கு எப்படி வந்தா? ரகுக்கு வேற எங்க இருந்தோ தகவல் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நடு ராத்திரில அவனுக்கு அங்க வர வேண்டிய வேலை இல்லையே. ரகுவை குத்துனதுனால இனிமே நமக்கு தான் பிரச்சனை. அவன் சாகுற மாதிரி நல்லா குத்திருக்கணும். அவனுக்கு உயிரை மீதம் வச்சது நமக்கு தானே பிரச்சனை. ஆமா, அது நாம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு ரகுக்கும் ஜேபிக்கும் தெரியாதுல்ல. இருந்தாலும் கண்டிப்பா அவங்க தேடுவாங்க. அவங்கள ஊரை விட்டு போ சொல்லுங்க. அதுக்கான எல்லா உதவிகளும் நீங்க பண்ணி கொடுங்க. இன்னொரு விஷயம், நமக்கு தொடர்பான எந்த இடத்துலயும் அவங்கள அனுப்பிடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சுபத்ரா. ஜேபிக்கும் ரகுக்கும் ஆளுங்க யாருன்னு தெரியாதுல்ல. அவங்களுக்கு ரகுவை பத்தி தெரியாதுன்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு இந்த ஊர்க்காரங்கிட்ட நாம ஒன்னும் வேலையை கொடுக்கல. அதனால அவங்க யாருக்கும் ரகுவை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை சுபத்ரா. அப்புறம் ஜேபி அந்த ஆளால வந்தவங்க யாருன்னு புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்து இனிமே அடங்கி இருக்க மாட்டான். குத்து வாங்கினது ரகுவா இருந்தாலும் இந்துக்கு தான் வலி இருக்கும். அவ ரகுவை குத்துனவங்களை கண்டுபிடிக்க ஜேபி மூலமா ஏதாவது உதவி கேட்பா. இத பாரு, அதுக்கு முன்னாடி அவளை மனசளவுல உடைய வைக்கிற சுபத்ரா. அதாவது இந்த பிரச்சனைல இருந்து இந்துவை வழி மாறி போக வைக்கிறதுக்கு வேற ஒரு பிரச்சனை அவளுக்கு ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் அவ அந்த பிரச்சனைக்கு பின்னாடி தான் ஓடுவா. அதுக்கான ஒரு நல்ல வழிய நான் கொஞ்சம் யோசனை பண்றேன்.
இப்ப நடந்த அந்த சம்பவத்துல இருந்து அவளை வழிமாறி போக வைக்க நாம அவளுக்கு ஒரு பூட்டை பூட்டி ஆகணும். இந்தாங்க மாமா. இப்ப வலி எப்படி இருக்கு? எனக்கு வலி இருக்கு இந்து, ஆனா அது உடம்புல இல்ல, உன்னை பத்தின கவலை தான். என்ன நினைச்சு நீங்க வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்பெல்லாம் நான் கூட என்னோட வேதனைகளை பத்தி பெருசா நினைக்கிறது இல்ல. கூடிய சீக்கிரமா நீங்க பரிபூர்ணமா குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும், அதுதான் இப்ப என்னோட எண்ணமா இருக்கு. சுமதி அத்தைக்கிட்ட சண்டை போட்டுதானே நீங்க வந்திருக்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போகும்போது நீ எங்க போவ? சுமதி அத்தை அந்த வீட்டுக்குள்ள விடுவாங்களா? அப்பாக்கு தெரிஞ்சுதானே நான் வந்திருக்கேன். அப்பா அங்க இருக்கப்போ எனக்கு அங்க எந்த பிரச்சனையும் வராது ரகு மாமா. இந்து, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ கோவப்படக்கூடாது. சொல்லுங்க ரகு மாமா. நீ அருணை விட்டுட்டு தனியா வாழணும்னு வந்திருக்க. நீ உன் வீட்டுக்கே போயிடுமா? இல்ல ரகு மாமா, அந்த வீட்டுக்கு திரும்ப போறத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. என் மேல கொஞ்சமாவது உங்களுக்கு பாசம் இருந்தா இதுக்கப்புறம் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. இந்து, நீ கஷ்டப்படுறத பார்த்து தான் நான் சொன்னேன். ரகு மாமா, சுமதி சித்தியோட மிரட்டலுக்குலாம் நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். ஆனா என் வீட்டுக்கார் பேசின சில வார்த்தைகள், அவரோட நடவடிக்கை, என்னால அதெல்லாம் சுத்தமா சகிச்சுக்க முடியல. அதனால நான் அம்பாட்டிக்கு போக மாட்டேன் மாமா. ரகு, இப்போ எப்படி இருக்க? பரவாயில்ல சார், இப்போ பரவாயில்ல. ரகுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட சொல்லதுக்கு தயங்காதீங்க. ரகுவோட எல்லா விஷயத்துக்கும் நான் கூடவே இருப்பேன். என்னோட உயிரை காப்பாற்றுற முயற்சிக்கு இடையில தானே ரகுக்கு இதெல்லாம் நடந்தது. ரகு வரலன்னா இப்போ நீ இருக்கிற நிலைமையில நான்ல இருந்திருப்பேன். சார், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்பதான் ஜஸ்ட் மிஸ்ல உங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. இத பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா சார்? விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன், சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க சார், அவங்கள நான் பார்த்துக்கிறேன். ரகுமாமா, இதுக்கப்புறம் நீங்க சண்டைக்குள்ள போகாதீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்ல, மீதி அவங்க பார்த்துப்பாங்க. போலீஸை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது இந்து. அவங்க குற்றவாளியை நிரபராதி ஆக்குவாங்க, நிரபராதியை குற்றவாளி ஆக்குவாங்க. ரகு, கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையும் விட்டுரு. சார், நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். என்ன ஆனாலும் இந்து இங்கே இருக்கிறது நல்லதா போச்சு. இல்லைன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகுறது? சார், எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும் இருந்திருந்தா இந்த சமயத்தில் அவள் எப்படி பார்த்துருப்பாளோ அந்த மாதிரி தான் சார் இந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்தாலே அதுவே எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம். சார், இந்தாங்க டீ. ஐயோ சாரி சார். பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, நான் தொடச்சு விடுறேன். ஏண்டி இந்து, நீயே வசமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறம் இதை வச்சு இந்த அபிராமி என்ன பண்ண போறான்னு பாரு.
அருண் மாமா இருந்தாலும் நான் இப்ப வந்தது நல்லதா போச்சு. நீங்க சரக்கு அடிக்கவே இல்லைல்ல. நீ எதுக்காக வந்தா? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஒருவேளை நீங்க போதையில இருந்திருந்தா நான் சொல்ல வந்ததை உங்களால கேட்க முடியாமையே போயிருக்கும். நீ எதுக்காக வந்தன்றது மட்டும் சொல்ல. ரகு குத்து வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல. என்ன அவன் நிலைமை எப்படி இருக்கு? சீரியஸா வென்டிலேட்டர்ல இருந்தாலும் ரகுவை காப்பாத்திருவாங்கன்னு தெரியும்ல. இந்துவோட பலமான பிரார்த்தனை மட்டும் போதும் இல்லையா ரகுவை காப்பாத்துறதுக்கு? நீங்க ரகுவை பத்தி மட்டும் கேக்குறீங்க, இந்துவை பத்தி எதுவும் கேட்கலையா? இந்துவை பத்தி என்ன கேட்கணும்? அவதான் ரகு கூட ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருக்கா. நீங்க அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறமும் அவளை இப்பவும் அருண் ஷெனாயோட பொண்டாட்டின்னு தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருண் ஷெனாயோட பொண்டாட்டி குத்து வாங்கிட்டு இருக்க ஒரு ரவுடிய காப்பாத்த போயிருக்கான்னு தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு தானே ரொம்ப அவமானமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த ஆளும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருக்கான், அந்த ஜேபி. ஜேபி எங்க போனான்னு உன்னால சொல்ல முடியுமா? குத்து வாங்கிட்டு படுத்து கிடக்கிறது இந்துவோட சொந்தக்காரன்ல. அப்படி இருக்கும்போது இன்னொரு சொந்தக்காரன் அங்க பார்க்க வர மாட்டானா என்ன? பார்க்க வர்றதெல்லாம் இருக்கட்டும், இந்துவும் ஜேபியும் அங்க என்னென்ன கூத்து பண்றாங்க தெரியுமா? அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க கண்ணீர் விட்டு அழுவீங்க. சொல்லாம விட்டா எப்படி? நான் உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடுமே. அங்க ஜேபி இந்துக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு நீ சொல்ல வர? நான் உங்ககிட்ட சொல்றதை விட நல்லது நீங்க அந்த சீனை நேரடியா பாக்குறது தான். நீ ஏதாவது பாத்தியா? பார்க்க முடியாத கோலத்துல நீ ஏதாவது பாத்தியான்னு கேட்ட. அபி, நீ நேரடியா பார்க்காம யாராவது எதையாவது சொல்றத வச்சு என்கிட்ட நீ சொல்லாத. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. நான் நேர்ல பார்த்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட கையில அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. இந்தாங்க, இத நீங்களே உங்க கண்ணால பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.